Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra. It is 3.8 second sum. Find the values of a and b if the following polynomials are perfect squares ன்னு சொல்லி ரெண்டு polynomial கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா a and b கண்டுபிடிக்க போகிறோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக இருக்கும்போது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் தான் தெரியும், 0 வரும் ரிமைண்டர் இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது, அப்படின்னா தான் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம லாங் டிவிஷன் படி இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ லாங் டிவிஷன் படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறது 4x power 4. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிட்டேன். 4x power 4 minus 12x cube plus 37x square plus bx plus a என்ற டேர்ம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 4 பாதியாக பிரிச்சிங்கன்னா 2ன்னு வரும் ஸ்கொயர் ரூட்டில். ஸோ 2 போட்டுக்கோங்க. எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர்னு போடலாம். ஸோ அதை நான் இங்கே போட்டேன்னா 4x power 4ன்னு சொல்லிட்டு வரும். You need minus that cancel. Sign change பண்ணிங்கன்னா cancel ஆயிரும். minus 12x cube ரெண்டு டேர்ம்ஸ் கீழே இருக்கணும் ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும். x cube plus 37 x ஸ்கொயர் வருது. இப்போ நீங்கள் இதை டபுள் பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 4x ஸ்கொயர். ஸோ நம்பர்ஸ் நம்ம தான் டபுள் பண்ணணும். வேரியபிள்ஸ் எக்காலத்துக்கு கொண்டும் டபுள் ஆகாது, இல்லை ட்ரிபிள் ஆகாது. என்ன இருக்குதோ அது அப்படியே தான் இருக்கும். பட் நம்பர்ஸ் வந்து ரெண்டாலும் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ 2 தான் 4 வரும், 3 கீழே 6 போடலாம். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 4 போட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். 12 minus 12 இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இதை வச்சு டிவைட் பண்ணுங்கள். ஸோ 4x ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டா இங்கே எக்ஸ் வரும். இது வந்து -3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ -3 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. அதை போட்டுக்கோங்க. -3 எக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த டேர்ம், அதாவது இந்த டேர்மால் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த டேர்மால் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படின்னா 12x cube வரும். ஏன்னா வந்து 4 3s are 12, அங்கே மைனஸ் இருக்குது. x square into x வந்து x cube. இப்போ -3h into -3h மைனஸ் into மைனஸ் ப்ளஸ்ஸு 3 3s are 9 x ஸ்கொயர் வரும். ஏன்னா x into x x ஸ்கொயர். சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கேன்சல் ஆயிரும். இது வந்து 28 x ஸ்கொயர் வரும். மிச்சம் இருக்கிறதுக்கு அந்த bh அந்த டேர்ம்ஸையும் a டேர்மையும் கீழே இருக்கீங்க, கான்ஸ்டன்ட் a டேர்மை. ஸோ அதை அந்த சைடு எழுதிக்கிறேன். 28 x ஸ்கொயர் ப்ளஸ் bh ப்ளஸ் ஏன்னு இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஆக்சுவலாக வந்து அந்த 2x ஸ்கொயர் minus 3h மறுபடியும் அதை அப்படியே டபுள் பண்ணி இங்கே எழுதிங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை மறந்துடாதீங்க, இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ உள்ளே ஒன்று பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர், அந்த 3 வந்து 6x மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இங்கே கீழே அந்த டேர்ம் தான். ஸோ இதை நம்ம மொத்தமாக 2 மல்டிப்ளை பண்ணனால உங்களுக்கு அதே டேர்ம் தான் வரும். 4x ஸ்கொயர் மைனஸ் 3 மட்டும் 6x மாறிடும். ஸோ -6xன்னு வந்துருக்குது. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் போடணும். அதுக்கு இந்த 28x ஸ்கொயரை இந்த 4x ஸ்கொயரை டிவைட் பண்ணுங்கள். இந்த x ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு +7 சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே ஒரு +7 போட்டுக்கோங்க. இப்போ அந்த 7ஆல் go to multiply this terms. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ அந்த 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 28x ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இந்த 7ஆல் இந்த 6 மல்டிப்ளை பண்ணும்போது -42x கிடைக்கும். ஏன்னா மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ -42x +7 +1 49 சொல்லிட்டு வரும். இப்போ எல்லாத்தையும் சைன் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணாச்சுன்னா இங்கே வந்து அங்கே என்னன்னா அங்கே 0 தான் கொடுத்துருக்கு. ஏன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 0 தான் வந்திருக்கணும். 0 வந்தால் மட்டும்தான் அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்திருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்ததுனால நீங்கள் 0னே போட்டுக்கோங்க. நீங்கள் சால்வ் பண்ணலாம். 0ன்னு போட்டாலே போதும். ஆக்சுவலி இது கேன்சல் ஆகும். அதனால இது 0 நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அங்கே பாருங்கள், பி அங்கே என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ், அதுக்காக சைன் சேஞ்ச் பண்ணது என்னது, +42 = 0. ஏக்கு என்ன இருக்குது, ஏ இந்த மைனஸ் இருக்குது. ஸோ -49 = 0. ஸோ b + 42 = 0 சால்வ் பண்ணால் b = -42 கிடைக்குது. a -49 = 0 சால்வ் பண்ணால் a = 49 சொல்லி கிடைக்குது. ஸோ த வேல்யூஸ் ஆஃப் a and b அவங்க கேட்டிருந்த ஃபஸ்ட்டு சம்முடைய வேல்யூஸ் ஆஃப் a and b ஆர் b = -42 and a = 49. So proceeding to the second sum. Second sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா ax power 4 plus bx cube plus 361x square plus 220x plus 100 இந்த சம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஸ்டினாக பாருங்கள். இப்போ ஏஎக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா x power 4 டேர்ம்லேயே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய டேர்ம்லேயே என்ன சிக்கல் கொடுத்துட்டாங்கன்னா ஏ சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த டேர்மை என்ன பண்ண போகிறேன்னா ரிவர்ஸில் எழுத போகிறேன். ஸோ ரிவர்ஸ் எழுதியது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே இங்கேருந்து எழுத போல இப்படி ரிவர்ஸில் எழுதணும். அப்போ இந்த டேர்மை நீங்கள் 100 + 228 +
361 h ஸ்கொயர் ப்ளஸ் பிஹெச் கியூப் ப்ளஸ் ஏஹெச் போர்னு சொல்லி எழுதிடலாம். இந்த மாதிரி எழுதி இதை நீங்கள் ரூட் போட்டு சால்வ் பண்ணணும். ஸோ அப்படி தான் சால்வ் பண்ணணும், மற்றபடி உங்களுக்கு வராத ஆன்சர். ஸோ இதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஐடென்டிட்டியை வச்சு பண்ணிக்கோங்க. Now you see, இப்போ உங்களுக்கு 100 தான் இருக்குது. ஸோ இது எந்த வேரியபிள்ஸும் வராது. ஸோ அதனால் நீங்கள் 10 மட்டும் போட்டுக்கோங்க. இது சைடும் 10 போட்டுக்கோங்க. ஸோ 100 வரும். இது மைனஸ் ஆச்சுன்னா நீங்கள் கேன்சல் ஆகிட்டு 0 வரும். டேக் 2 டைம்ஸ் கீழே 2 டைம்ஸ் கீழே எடுத்துக்காங்க. 220x ப்ளஸ் 361 h ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த 10 நீங்கள் டபுள் பண்ணி 20 எழுதிக்கலாம். ஸோ 20 ப்ளஸ் சம்திங் கூட தான் வரும். ஸோ 220x/20 பண்ணும்போது 0 கேன்சல் 11 வரும். ஸோ ஒரு எக்ஸ் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த 11x அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் 11x இங்கே ப்ளஸ் 11xன்னு வரும். ஸோ 11xன்னு வந்துருக்குது. ஸோ 11x நீங்கள் வந்து 11x அந்த 20 மட்டும் பண்ணும்போது 220x வரும். இந்த 11x 121 h ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். சேஞ்ச் த சைன், இதுக்கே கேன்சல் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகும். 361ல் 121 வந்து போயிட்டுனா 0 4 240 ஆயிரும். 240 h ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த 2 டேர்ம்ஸை கீழே இருக்குங்க. ப்ளஸ் பிஹெச் கியூப் ப்ளஸ் ஏஹெச் பவர் 4. ஸோ 240 h ஸ்கொயர் ப்ளஸ் பிஹெச் கியூப் ப்ளஸ் ஏஹெச் 4 will be, இங்கே ஆக்சுவலாக வந்து அந்த நம்பர் என்ன இருக்குதுன்னா 220 ப்ளஸ் 100. ஸோ இதே மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 ப்ளஸ் 22xன்னு சொல்லிட்டு வரும். ப்ளஸ் சம்திங் கூட வரும். ஸோ ஏன்ட்டு என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த டேர்மில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டோட்டல் அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2ல் போகும்போது 20 ப்ளஸ் 22xன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இங்கே 240 இருக்குது. இங்கே எந்த டேர்ம் போட்டால் உங்களுக்கு வந்து இந்த 20 இது டிவைட் ஆகும் பார்க்கும்போது x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது 0 கேன்சல் 12ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ 12x ஸ்கொயர் அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இதில் 12x ஸ்கொயர், தென் இதுலேயும் ஒரு 12x ஸ்கொயர். அப்போ 12x ஸ்கொயர். ஸோ 12x ஸ்கொயரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். எதனால் ஃபஸ்ட் அந்த 20 12x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி 240 h ஸ்கொயர்னு வரும். அந்த 22 நீங்கள் வந்து 12x ஸ்கொயர் பண்ணி 22 12 ஸ்கொயர் எவ்வளோ வரும்னா 264ன்னு சொல்லிட்டு வரும். டவுட்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 44 22 264 வருது. ஸோ 264ன்னு போட்டுக்கலாம். 250 64. ஆக்சுவலாக ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எச் ஸ்கொயர். ஸோ எச் கியூபாக மாறிடும். ஏக்கு வந்து இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது. ஸோ 12 12 ஸ்கொயர் 144. அதாவது 2 நாள் பாருங்க. ஒரு எச் ஸ்கொயர் இங்கே ஒரு எச் ஸ்கொயர். ஸோ அப்படியே 144 h பவர் 4 ஆயிரும். இப்போ சேஞ்ச் சைன் பண்ணும்போது இது உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம். b மைனஸ் 264 h, அதாவது ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்தனால அது 0 தான் வரும் கண்டிப்பாக ரிமைண்டரு. ஸோ ரிமைண்டர் 0 வரும். இப்போ நீங்கள் இது பிக்கு பக்கத்தில் பண்ணலாம். ஸோ b மைனஸ், எனக்கு சைன் மைனஸ் இருக்குது. இந்த 264 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. அதே போல் a மைனஸில் இருக்குது. a மைனஸ் 144 ஈக்குவல் டு 4. ஸோ ஏன் ஈக்குவல் டு 4ன்னு தெரியும் உங்களுக்கு. பிகாஸ் they are given that they are perfect squares. perfect square கொடுத்ததுனால நீங்கள் 0 ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ b ஈக்குவல் டு 264 வரும். a ஈக்குவல் டு 144ன்னு சொல்லி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்க கேட்டிருந்த ஏபி எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. தேங்க்யூ.